ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்கா சாரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு கிராண்டான ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோம், எந்த மாதிரி டிசைன் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோன்னு பற்றி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த டிசைன் வந்து எந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கோன்னு பற்றி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நெக் வந்து மார்க் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்கு வந்து ரொம்ப ப்ராடான நெக்காக இருக்குது. பாருங்கள், 10 இன்ச்சுக்கு ப்ராடான நெக்காக இருக்குது. இப்போ நம்மளுக்கு நெக்கோட ஷோல்டர் அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் கேட்டிருக்காங்க. ஷோல்டர் அளவு பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குது. அந்த 2.5 இன்ச்சுக்கு நான் சுற்றி வந்து மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நெக்கை சுற்றியும் 2.5 இன்ச் அளவுக்கு நான் டாட்ஸ் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இந்த 2.5 இன்ச் அளவுக்கு நம்ம கரெக்டாக வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒர்க் வரப்போகுது. இப்போ இதுக்கு நான் ஒரு பூக்கொடி மாதிரி ஒரு டிசைன் வந்து நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். அதில் நிறைய விதமான ஃப்ளவர்ஸும் லீஃபு கொடி இந்த மாதிரி நான் டிஃப்ரெண்ட்டாக வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம போட்டு தான் நம்ம இந்த டிசைனை வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், இது வந்து பேக் ஓப்பன் டிசைனு. ஸோ நம்ம ரெண்டு பக்கமும் இந்த சென்ட்ரு தான் நம்மளோட நெக்கு சென்ட்ரு. ரெண்டு பக்கமும் ஒரு 1/4 இன்ச்சு கேப்புக்கு நம்ம ஹூக்ஸ் பட்டி வைக்கிறதுக்காண்டி நம்ம இந்த 1/4 இன்ச்சு வந்து கேப் நம்ம விட்டுருக்கோம். நம்ம இதுக்குள்ளே வந்து நம்ம ஒர்க் பண்ணால் போதும். ஸோ ரெண்டு பக்கமும் 1/4 இன்ச்சு வந்து நான் விட்டுருக்கேன். பேக் ஓப்பன் ப்ளவுஸுங்கிறதுனால ஹூக்ஸ் பட்டனுக்காண்டி 1/4 இன்ச்சு நான் விட்டுருக்கேன். இப்போ இதுக்குள்ளே இந்த டிசைன் வந்து நம்ம எப்படி செட் பண்ணுறோன்னு பாருங்கள். பாருங்கள், இந்த இமேஜ் வந்து நம்ம பிரித்து வரைகிறோம். இப்போ இந்த வளைவு இது வரைக்கும் இருக்கிறதுனால இந்த வரைக்கும் மட்டும் நம்ம இந்த இமேஜை வந்து நம்ம வரைகிறோம். நம்ம இந்த டிசைன் வந்து கேப்பே இல்லாமல் ஃபில் பண்ணுறது அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு நல்லா கிராண்டாக கேட்டிருக்காங்க. நெருக்கமாக நம்ம என்ன டிசைன் வேணாலும் நம்ம பண்ணிக்கிறலாம். ஸோ அதுக்கு நான் ரஃப்பாக இந்த இமேஜ் வந்து நான் வரைஞ்சிருக்கேன். மேற்கொண்டு இந்த கேப்லலாம் நம்ம எந்த மாதிரி டிசைன் பண்ணுறோன்னு பாருங்கள். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம இந்த டிசைன் வந்து நம்ம எப்படி பண்ணியிருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு பார்ட்ஸ் மட்டும் வரைகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு அதே மாதிரி இந்த நம்ம இமேஜெல்லாம் அந்த 2.5 இன்ச்சுக்குள்ளே வர்ற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறணும். பாருங்கள், அந்த 2.5 இன்ச்சுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபுல் இமேஜையும் நம்ம இப்படி கொண்டு போயிடலாம். நம்ம அப்படியே அந்த கார்பன் சீட்டை வச்சு நம்ம இமேஜை ட்ரா பண்ணிக்கிடுவோம். நம்ம இருக்கிற கேப்லலாம் வேறு மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எந்த மாதிரி நம்ம எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு நம்ம சூஸ் பண்ணி கேப்பை ஃபில் பண்ணால் மட்டும் போதும். கம்ப்ளீட்டாக டிசைன் வந்து நெருக்கமாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிறதே தெரியாத அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணுறோம் இந்த ப்ளவுஸ் வந்து. ஸோ நம்ம எங்கெங்கே என்னென்ன கற்றுக்கிட்டோமோ நம்ம எல்லாத்தையும் கூட உள்ளே போடலாம். இந்த மாதிரி இந்த இமேஜ் ஃபுல்லாக ட்ரா பண்ணிக்கிடுவோம்.
இப்போ பாருங்கள், நம்ம இந்த பேக் ஓப்பனுக்கு ஒன் சைடு ஃபுல்லாக நம்ம இமேஜ் வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம். இந்த மாதிரி இமேஜ் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். நம்ம இன்னும் இந்த கேப்பில் ஃபுல்லாக நம்ம ஏதாவது நம்ம க்ரியேட்டிவிட்டியில் நம்ம ஏதாவது செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்போசிட் வந்து இந்த பக்கம் வரையும்போது நம்ம இமேஜ் வந்து நம்ம இப்படி பெரட்டி வச்சு வரையணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த ரெண்டு பக்கமும் இமேஜ் வந்து ஒன்று போல் வரும். இந்த பூ இங்கிட்டு முடியுது இல்லையா, அதே மாதிரி இந்த பூவும் இந்த பக்கம் முடிகிற மணிக்க நம்ம இமேஜை வந்து நம்ம இப்போ மாற்றுறோம். இந்த மாதிரி மாற்றி வரைகிறோம். இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறோம். பாருங்கள், இந்த நம்ம ஃபுல் இமேஜ் வந்து நம்ம நல்லா வரைஞ்சாச்சு. பேக் ஓப்பனில் ரெண்டு சைடுமே நம்ம இமேஜ் வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம். இதுக்கு ஃபுல் ஒர்க்கு வந்து கோல்டுங்கிறதுனால நம்ம எல்லாமே கோல்டாகவே நம்ம கொடுத்துடலாம். நம்ம பீட்ஸு ஜமிக்கி எல்லாமே கோல்டாகவே எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெக்கு அவுட்லைன் வந்து 4 லைன் ஜரி கொடுத்துருவோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நெக்கோட அவுட்லைன் வந்து நம்ம கொடுத்தாச்சு. இந்த மாதிரி அந்த பேக் ஓப்பனுக்கு நம்ம கேப்பும் விட்டுட்டோம். இதே மாதிரி நெக்கோட ரெண்டு பக்கமும் நம்ம கொடுத்தாச்சு. பாருங்கள், நம்ம இந்த வரைஞ்ச இமேஜில் வந்து நம்ம ஸ்டோன் ஒட்டுறதை நம்ம ஒட்டிடுவோம். இந்த இருக்குல்லையே அந்த பூக்கு வந்து நம்ம சாரீ கலரான கிளிப்பச்சை கலர் கல் வந்து நம்ம ஒட்டிக்கிடலாம். இந்த மாதிரி இந்த பூ வந்து நம்ம எங்கெங்கே வரைஞ்சிக்கோமோ எல்லா இடத்துக்கும் நம்ம இந்த ஸ்டோன் வந்து ஒட்டிக்கிடுவோம். இப்போ இந்த இடையில வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இதுக்கு வந்து நம்ம கோல்டு ஸ்டோன் வந்து ஒட்டுறோம். இப்படி ஒட்டும்போது இது ஒரு பூ சேப்புக்கு நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம சிங்கிளாக வரைஞ்சிருக்க இடத்துக்கு இந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டிக்கிடுவோம். மும்மூணாக சேர்ந்து வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுக்கெல்லாம் நம்ம வந்து சீக்வன்ஸ் வச்சுக்கிடுவோம். ஜமிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் இந்த மாதிரி எங்கெங்கே இருக்கோ நம்ம இந்த மாதிரி ஸ்டோனை ஒட்டிக்கிடுவோம் பூ சேப்புக்கு. இதை சுற்றி நம்ம ஜர்தோசியோ பாசியோ வைக்கும்போது இந்த டிசைன் வந்து நம்மளுக்கு நெருக்கி கிடச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி பூ வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இதுக்கெல்லாம் நடுவில் கோல்டு ராமக்கல் வந்து ஒட்டியிருக்கேன். அப்போ தான் நம்ம வெளியில் வந்து சாரீ கலரான சில்க் த்ரெட் காட்டும்போது நம்மளுக்கு நல்லா எடுப்பாக காட்டும். பாருங்கள், நம்ம இந்த ஸ்டோன் வைக்கிற இடத்துக்கெல்லாம் நம்ம ஸ்டோன் ஒட்டியாச்சு. இது நெக்ஸ்ட்டு இந்த பூ இருக்கு இல்லையா, இந்த பூக்கும் இந்த நம்ம கோல்டு கல் வச்சுருக்க இந்த பூக்கும் நம்ம ஜரி போட்டுக்கரலாம். மீதிக்கு எல்லாத்துக்கும் நம்ம பீட்ஸ் வச்சுக்கரலாம். இப்போ இந்த பூவுக்கு மட்டும் நம்ம அவுட்லைன் வந்து ஜரி தரோம். இந்த மாதிரி பூவோட ஷேப் வந்து இந்த கட்டிங்லாம் உள்ளே வர்றதெல்லாம் நல்லா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஸ்டிச் போட்டு நம்ம திருப்பினோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கட்டிங்லாம் அழகாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அந்த பெட்டல்ஸோட வளைவு வந்து நமக்கு நல்லா கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் வந்து உள்ளே எக்ஸ்ட்ரா போட்டு திருப்பினீங்கன்னா இந்த வளைவு வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும்.
இந்த பெட்டல்ஸோட ஷேப்லாம் நம்ம நல்லா எடுத்துட்டோம். இதே மாதிரி எல்லா ஃப்ளவரையும் நம்ம போட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த பூக்குமே நம்ம ஜரி போட்டுக்கிடுவோம். இதுக்கு வந்து ஒரு செயின் ஸ்டிச் எக்ஸ்ட்ரா போட்டு இந்த மாதிரி திருப்பிக்கிடுவோம். உள்ளமே அதே தான், ஒரு ஸ்டிச்சு போட்டு எக்ஸ்ட்ரா போட்டு திருப்பினா நம்மளுக்கு அந்த பெண்டு வந்து நல்லா கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இதோட கட்டிங்லாம் நம்ம நல்லா திருப்பியாச்சு. இதே மாதிரி இந்த மாதிரி ஷேப் உள்ள பூவெல்லாம் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கிடுவோம். நம்ம இந்த ஃப்ளவருக்கு இதுக்கெலாம் நம்ம ஜரி போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கொடி மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, அதிலலாம் ஒரு சில கொடிக்கு பீட்ஸும் ஒரு சில கொடிக்கு ஜர்தோசியும் வைக்கிறோம். இப்போ ஜர்தோசி வைக்க வேண்டிய இடத்துலலாம் நம்ம ஜர்தோசி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் இல்லையா, இந்த ஸ்டோனுக்குமே நம்ம வந்து ஜர்தோசி கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டோனை சுற்றி இந்த மாதிரி ஜர்தோசி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் ஃபார்முக்கு வந்து வந்துடும். இந்த மாதிரி ஸ்டோன் நம்ம ஒட்டினோம் இல்லையா நிறைய இடங்கள்ல, அந்த எல்லா இடத்துக்குமே நம்ம இந்த மாதிரி ஜர்தோசி வச்சுருவோம். நமக்கு ஜர்தோசி வைக்கும்போது நல்லா லுக்கு கிடைக்கும். இந்த கல்லே நமக்கு நல்லா எடுத்து காட்டும். அப்படியே நெக்ஸ்ட்டு இந்த பூக்குள்ள உள்ள ஸ்டோனுக்குமே நம்ம ஜர்தோசி வச்சுக்கிடுவோம். இப்படி ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி வச்ச பிறகு நம்ம வெளில லோடு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற சில்க் த்ரெட் வந்து நம்மளுக்கு நல்லா எடுத்து காட்டும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ரவுண்டு ஸ்டோன் இருக்கு இல்லையா, இந்த பூக்குள்ளே இந்த ஸ்டோனுக்குமே நம்ம ஜர்தோசி கொடுத்துருவோம். இப்போ நம்ம கல்லை சுற்றி ஸ்ப்ரிங் வச்சோம் இல்லையா, அதுக்கடுத்து ரெண்டாவது ரவுண்டு ஒரு ஜர்தோசி வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம சில்க் த்ரெட் வந்து லோடு பண்ணும்போது நல்லா எம்போஸ்டாக காட்டும். ஸோ அதனால் நம்ம ரெண்டாவது ஒரு ரவுண்டு வந்து நம்ம ஜர்தோசி வந்து கொடுக்குறோம் கல்லுக்கு அடுத்தும். இதே மாதிரியே நம்ம இந்த பூ எங்கெங்கே போட்டிருக்கோமோ எல்லா பூக்கும் நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பூக்குமே நம்ம ஜர்தோசி வந்து கொடுத்துக்கலாம்.
இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃப்ளவர் போட்டோம் இல்லையா, இதுக்கும் வந்து நம்ம உள்ள ஜர்தோசி வந்து ஆர்ச் மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷேப்புக்கு நம்ம கொடுக்கும்போது நம்ம சில்க் த்ரெட்டை வந்து லோட் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா எலும்பி தெரியும். ஸோ அதனால் பாருங்கள், கல்லை சுற்றி ஜர்தோசி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே ஒரு ஆர்ச் மாதிரி ஜர்தோசி வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம சில்க் த்ரெட் கொடுக்கும்போது நம்மளுக்கு நல்லா அழகாக எலும்பி தெரியும். பாருங்கள், நம்ம 3 ஃப்ளவர் வரைஞ்சோம் இல்லையா, ரவுண்டு போட்டு, அந்த ரவுண்டுக்கெல்லாம் ஒரு 4 mm பீட்ஸும் ஜர்தோசியும் கொடுக்குறோம். இதில் ஏற்கனவே க்ரீன் ஷேட் அடிக்கிறதுனால நான் கோல்டு ஜர்தோசி கொடுக்காம, கோல்டு ஜமிக்கி கொடுக்காம கொஞ்சம் காப்பர் சீக்வென்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ கொஞ்சம் ஷைனிங் கிடைக்குங்கிறதுக்காண்டி. பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இந்த டிசைனை பார்க்கும்போது என்ன இவ்வளோ பெரிய டிசைனாக இருக்குது, நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் இதை நம்ம கற்றுக்கிட்டதை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெத்தட் தெரியும். நம்ம எங்கெங்கே என்ன கற்றுக்கிட்டோமோ எல்லாத்தையும் நம்ம இந்த டிசைனுக்குள்ளே நம்ம போட்டிருக்கோம். ஸோ பிகினர்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த டிசைன் நீங்கள் போடலாம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், ஜமிக்கி வச்சு நம்ம ஃப்ளார் போட்டிருக்கோம் இல்லையா, நெக்ஸ்ட்டு ஜர்தோசிலாம் நம்ம கொடிக்கு கொடுத்தோம் இல்லையா, அதுக்கு பாருங்கள் நம்ம 4 mm பீட்ஸும் ஒரு சுகர் பீட்ஸும் வந்து நம்ம கொடுக்குறோம் லீஃப் மாதிரி. 2 பக்கமும் வி ஷேப்புக்கு வந்து நம்ம கொடுக்குறோம். இது ஒரு கொடி மாதிரி நம்மளுக்கு அழகாக தெரியும். நம்ம நிறையா டிசைன் இதுக்குள்ளே யூஸ் பண்ணுறோம். ஆனால் கடைசி முடிக்கும் போது பாருங்கள், இந்த டிசைன் வந்து நல்லா கிராண்டாகவும் நல்லா ரிச் லுக்காகவும் தெரியும். நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிறதே யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி எங்கெங்கே நம்ம ஜர்தோசி வச்சுருக்கோமோ அங்கெல்லாம் இந்த 4 mm பீட்ஸை வச்சு நம்ம லீஃப் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ளவர் பக்கத்தில் வந்து லீஃபோட கொடி போட்டிருந்தோம் இல்லையா, அந்த கொடிக்கு வந்து நம்ம சுகர் பீட்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். கொடிக்கு மட்டும் சுகர் பீட்ஸ் கொடுப்போம், லீஃபுக்கெல்லாம் நம்ம ஜரி போட்டுக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எந்த இடத்துக்கு என்ன வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துக்கு அந்த டிசைன் வந்து சூட் ஆகுமான்னு பார்த்துட்டு நம்ம அந்த டிசைனை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பூக்கு இடையில எங்கெங்கே கொடி இருக்கோ அங்கெல்லாம் நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்துக்குருவோம். இப்போ பாருங்கள், நம்ம கொடிக்கெலாம் சுகர் பீட்ஸ் கொடுத்தோம் இல்லையா, அந்த சுகர் பீட்ஸ் கொடுத்த இடத்துக்கு அதுக்கு லீஃபுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 3 சுகர் பீட்ஸும் ஒரு கோல்டு ஜமிக்கியும் வச்சு நம்ம கொடுத்துருக்கோம் லீஃப் மாதிரி. இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம வி மாதிரி நம்ம கொடுக்கும்போது அதனால லீஃப் மாதிரி அழகாக தெரியும் நம்மளுக்கு. லீஃப் வந்து கொடி வந்து அடர்த்தியாகவும் ஆகும் நம்மளுக்கு. நம்ம பீட்ஸ்லாம் எங்கெங்கே வச்சோமோ, சுகர் பீட்ஸ் லைன் வந்து எங்கெங்கே கொடுத்தோமோ அங்கே இந்த மாதிரி நம்ம டிசைன் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், லீஃபுக்கெல்லாம் நம்ம ஜரி கொடுத்துக்கலாம். இந்த டிசைன்லாம் பிகினர்ஸ்க்கு வந்து ஈஸியாக புரியணுங்கிறதுக்காண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்லேருந்து வீடியோ எடுத்திருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் டிசைன் வந்து சூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த லைனுக்கெலாம் நம்ம ஜரி போடுறோம் இல்லையா, இதுக்கெல்லாம் நம்ம எண்டில் வந்து நம்ம 4 mm பீட்ஸ் வச்சுக்கலாம்.
இப்போ நம்ம லீஃப் எங்கே இருக்கோ எல்லா இடத்துக்கும் நம்ம ஜரி போட்டாச்சு பாருங்கள். இப்போ ஓரளவுக்கு நம்ம டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் பாருங்கள் நம்ம வந்து ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி வச்சோம் இல்லையா, அந்த ஃப்ளாருக்கெல்லாம் நம்ம லீஃப் தரோம். நம்ம கட் பீட்ஸே கோல்டு கட் பீட்ஸே கொஞ்சம் நீளமான பீட்ஸ் வந்து லீஃப் மாதிரி நம்ம கொடுக்குறோம். 2 வி நடுவில் ஒன்று கொடுக்கும்போது நம்மளுக்கு லீஃப் மாதிரி வரும். இலை ஷேப்புக்கே அந்த பீட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எந்தெந்த இடத்துல நம்ம ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி வச்சோமோ அந்த ஃப்ளாருக்கெல்லாம் நம்ம இதை கொடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கேப்பை ஃபில் பண்ணணும். எங்கெங்கே தேவையோ இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள் அந்த ஃப்ளார் எங்கே இருக்கோ எல்லா இடத்துக்கும் நம்ம அந்த மாதிரி லீஃப் நம்ம வந்து போட்டுக்கலாம் கட் பீட்ஸை வச்சு. இப்போ பாருங்கள் நம்ம பாசி வேலையில் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இன்னும் நம்மளுக்கு கேப் தெரியுது இல்லையா, அந்த கேப் ஃபுல்லாக நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து நம்ம கொடுக்குறோம் சில்க் த்ரெட்டை வச்சு. செல்ஃப் கலரான அந்த பிஸ்தா பச்சை கலர்லேயே நம்ம வாட்டர் ஃபில்லிங் வந்து கொடுக்குறோம். சைனிங்காண்டி இடையில சுகர் பீட்ஸ் வந்து நம்ம கலந்துக்கிறோம். ஒரு 3 செயின் ஸ்டிச்சுக்கு அடுத்து ஒரு சுகர் பீட்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சும் பீட்ஸும் கலந்து கொடுக்கும்போது நம்மளுக்கு பீட்ஸ் வந்து நல்லா சைனிங்காக லுக்காக தெரியும். நம்ம மீதி இருக்க கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு தான் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம ஃபில் பண்ண பிறகு பாருங்கள் டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் ஒன் சைடு ஃபுல்லாக நம்ம கேப்பை ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். கேப்பே இல்லாமல் நம்ம வாட்டர் ஃபில்லிங் போட்டிருக்கோம். சுகர் பீட்ஸ் வச்சு போட்டதுனால பீட்ஸ் மட்டும் நம்மளுக்கு தனியாக தெரியுது பாருங்கள். நம்ம கொடுத்த அந்த 2.5 இன்ச்சுக்கே நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ டிசைன் வந்து நம்மளுக்கு நெருக்கமாக அழகாக கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஃப்ளார்லாம் இடையில விட்டோம் இல்லையா, அந்த ஃப்ளாருக்கெலாம் பாருங்கள் சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம லோட் பண்ணுறோம். இடையில ஜர்தோசி கொடுத்தோம் இல்லையா, அதுக்கு மேலேயே நம்ம சில்க் த்ரெட்டை வச்சு லோடு பண்ணும்போது சாரீ கலரான அந்த பேரட் க்ரீன் வச்சு நம்ம சில்க் த்ரெட் வந்து லோட் பண்ணுறோம். நம்மளுக்கு ஃப்ளார் நல்லா எலும்பி தெரியும். ஸோ அதுக்கு தான் நம்ம ஜர்தோசி கொடுத்தோம். நடு சென்ட்ரு மட்டும் இந்த ஜர்தோசி கொடுத்த இடம் மட்டும் எம்போஸ்டாக தெரியும். ஸோ அதுக்கு தான் நம்ம ஜர்தோசி கொடுத்துருக்கோம். இப்போ புரியுதா உங்களுக்கு நம்ம ஜர்தோசி கொடுத்ததுனால அந்த இடம் எப்படி இருக்குன்னு? பாருங்கள் இந்த பூக்கும் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். லீஃபுக்கும் சும்மா லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் போட்டு லீஃபை ஃபில் பண்ணியிருக்கோம். இந்த பூக்குமே நம்ம ஃபில் பண்ணும்போது பாருங்கள் அந்த இடையில ஜர்தோசி கொடுத்ததுனால ஒவ்வொரு பாயிண்ட்டும் நல்லா எலும்பி தெரியுது. லீஃபுக்கு ஃபுல்லாக லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் தான் போட்டிருக்கோம். இப்போ டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைனை சூஸ் பண்ணி நீங்களும் போட்டு பாருங்கள். நம்ம ப்ளவுஸ் வீடியோ எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைனோட ஃபுல் இமேஜும் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி கிராண்டாக அழகாக வந்திருக்கா ரிச் லுக்கோட. ஓகே பாய்.